அஞ்சு வாங்குங்க, போலாம் அந்த பக்கம். எடி வா நம்ம போவோம், அந்த பக்கம் போயிட்டு நம்ம வளையல பார்த்துட்டு இருப்போம். இவங்கெல்லாம் அந்த சைடு வர மாட்டாங்க, இவங்க நின்றுட்டு இருக்கட்டும். சரி சத்யா. ஏங்க நான் போயிட்டு பார்த்துட்டு இருக்கவா. அஞ்சு இந்தாங்க காசு. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது எதுவும் வாங்கிக்கிறீங்களாங்க? சேச்சா, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் சும்மா தான் பார்ப்பேன். எனக்கு வளையல் எல்லாம் இருக்குங்க. ஏன் சும்மா வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு. ஏங்க கல்யாணம் ஆகி முதல்ல திருவிழாவுக்கு வந்திருக்கோம். திருவிழாவில் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வளையல் இது மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் என்னடான்னா எதுவுமே வேணாங்கிறீங்க. ப்ளீஸ் எனக்காக ஏதாவது வாங்கிக்கோங்களே. இல்லைங்க, எனக்கு எதுவும் வேணாம். நீங்களா விருப்பப்பட்டு வாங்கிட்டு வந்தால் ஓகே. ஆனால் நானாக எதுவும் வாங்கவும் மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சி ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க, ஓகே. ஓ அப்படியா, சரிங்க. அப்போ நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். நீங்கள் போங்க, சத்யா கூட போயிட்டு சுற்றி பாருங்கள். சரிங்க. எலூசு மாமா, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? காசு கொடுத்தா தானே உன் பிள்ளைகளுக்கெல்லாம் வளையல் பாசி, பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்க. அதுகளுக்கு எல்லாம் வாங்க வேணாமா? பாசி, பொட்டு, வளையல், கிளிப்பு, அது இதுன்னு. சத்யா இப்போ சொல்கிறியே அது கரெக்டு. என்ன அப்படின்னா நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, வாங்கலாம். ஆனால் என்ன வாங்கலாம்? இதெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு தானே வாங்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், பையன் வேணும்னு. புரியுதா இல்லையா உனக்கு? அடப்பாவி, திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிற்கிறியா நீ? ஒழுங்கா 500 ரூபா கொடு, இல்லைன்னா 1000 ரூபாய் கொடு. காசை கொடு முதல்ல. ஃபுல்லாக சுற்றி 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 முற்றி அதே பேச்சுக்கு வராரு இந்த மனுஷன். குடியா முதல்ல. எவ்வளோ வேணும்? இங்கே பாருங்க, உங்கள் ஒரு பொண்ணுக்கு ஒரு 200 300 வரும், இன்னொரு பொண்ணுக்கு ஒரு 200 300 வரும். எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வளையல் வாங்கினா போதும், வேறு எதுவும் எனக்கு வேணாம். இதை மட்டும் கொடுங்க. அப்புறம் குட்டி தம்பி வேறு ஏதாவது கேட்பான். அப்புறம் சுபி இருக்கா, யாராவது ஏதாவது கேட்பாங்க. ஏங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அதை வச்சு சமாளிச்சுக்கிறேன். அவ்வளோதானே, இந்த தாரையும் வாங்கிக்கோ. பத்திரம் பிள்ளைங்க பத்திரம் என்ன? சரி, நான் பார்த்துக்கிறேன். ஏங்க பத்திரமா இருக்கணும், கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. சத்யா சோனி இவங்க கூடயே இருங்கங்க, எங்கேயும் போயிடக்கூடாது. இல்லைங்க, நான் எங்கே போக போகிறேன்? நானும் அவங்க கூட தான் இருக்க போகிறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அதெல்லாம் நான் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்க கூட இருப்பீங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதான். சேச்சா, நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. சரிங்க, போங்க, அவங்க போயிட்டாங்க. சரிங்க. என்ன மச்சான், இந்த ஊர் தானே சொன்னேன்? இந்த ஊருன்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமாடா? நம்ம பாட்டுக்கு வழி தவறி வேற எங்கேயோ வந்துட்டோம்னா போச்சுடா. கன்ஃபார்மா உனக்கு தெரியும்ல இந்த ஊர் தான் அப்படின்னு. மச்சான், அவங்க சத்யா சித்தி சொன்னாங்கடா, கன்ஃபார்ம் இந்த ஊர் தான் நினைக்கிறேன். அவங்க எதுக்கு பொய் சொல்லணும்? அவங்க சொன்ன மாதிரியே பாத்தியா, இந்த ஊர்ல திருவிழா நடக்குது. அப்ப இந்த ஊரா தானே மச்சான் இருக்கணும். இன்னைக்கு அஞ்சுவை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்டா. ஆனா எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தான் தெரில மச்சான். இந்த கரகாட்டத்துலலாம் அந்த பிள்ளை நிக்கிறதுக்கு வேலை இல்லை. எப்படி திருவிழாவுக்கு வந்திருப்பாங்களாடா? வந்து இருப்பாங்களா? வந்திருப்பாங்கடா. இப்படிலாம் ஜேன்னு இருக்கு, அங்கனைக்கு எங்கன்னா ப்ரோக்ராம் நடக்குது, எப்படி வராம இருப்பாங்க? பொம்பளை பிள்ளைங்களாம் மெயினா எங்க நிக்குங்க சொல்லு? பொம்பளை பிள்ளைங்க மெயினா மச்சான் நான் பார்த்த வரைக்கும் காணுமேடா. அந்த கருவாப்பையில மட்டும் பார்த்தேன்னா நான் பிடிச்சிருவேன் ஆளை. அவனையும் காணும்டா. இல்ல அந்த அர்ஜுனு, சத்யா, சோனி யாரையுமே காணுமே. எப்படி மச்சான் கண்டுபிடிக்க? தெரியலையே எப்படி கண்டுபிடிக்க போறோன்னு. ஐயோ, நீ தான் அப்படி பேசிட்டு இருக்க. பாப்போம் வா. அச்சா, மேக்சிமம் பொம்பளை பிள்ளைங்க வளையல் கடை பக்கம் தானடா இருக்குங்க. ஒருவேளை நம்ம வளையல் கடை போய் பக்கம் பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. ஒருவேளை அங்க இருந்துட்டா சக்சஸ் தானே. எப்படியாவது என் அஞ்சுவை கண்டுபிடிச்சே ஆகணும் மச்சான், இல்லைன்னா சரி வராது. நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆவேன் தான். எப்பா சாமி, நீ ஆவலாம், என்னையும் கூட்டிட்டு வந்து இந்த கூட்டத்துல தலகால் புரியல, வழியும் தெரில, ஒன்றும் தெரில, வண்டி எங்க வச்சோன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. சரி வா, வளையல் கடை பக்கமே போயிட்டு பார்ப்போம். ஷோ, யாராவது ஒரு ஆளை கண்டுபிடிச்சுன்னா பேக்லேயே போயிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பக்கி படையும் காணும். ஒரு வேளை அவங்க சித்தி சொன்ன மாதிரி இந்த ஊர் தானா? அதுவும் எனக்கு ஒரு வேளை டவுட்டாக இருக்கு மச்சான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயமாகவும் இருக்கு. பார்ப்போம் வா. ஒருவேளை உன்னை ரூட்டை மாத்துறதுக்காக அவங்க சித்தி இப்படி பிளான் பண்ணி வேற ஊரை சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு அப்படியும் சந்தேகம் இருக்குடா. அப்படி ஒருவேளை சொல்லியிருந்தா? அப்படிங்கிற ஒருவேளை அப்படி சொல்லியிருக்கலாமோ? சான்ஸ் இல்லடா, அப்படிலாம் சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. சரி வா, வளையல் கடை பக்கம் போய் பார்க்கலாம். நாம வேஸ்டா ஏன் இங்க நின்றுக்கிட்டு? ஏன் மச்சான், அந்த 5 பிள்ளைய தான் அவனை கட்டிக்கிட்டான்னு வேற சொல்ற. ஏமா இனிமே ஏன் மச்சான் உனக்கு கட்டியா? கல்யாணம் போய் முடிஞ்சு போச்சு,
எதுக்கு மச்சான் வம்பு? போய் தொலைட்டுன்னு விட வேண்டியது தானடா நீனு. டேய், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், இங்கனே கொன்று புதைச்சிட்டு இந்த ஊர் சைடில் புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கா. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கா. என்ன என்னடா பேச்சு பேசுற? கூட வந்தா கூட வந்ததோட வை, லைஃப் விஷயத்துல தள்ளிடாத, புரிஞ்சுதா? அவன் யாருன்னு நினைச்சேன்? என்னோட உயிருடா. சத்யாவுக்கு அப்புறம் அஞ்சு தான் நான் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ அப்படி இப்படி ட்ராக் மாதிரி போயிடுச்சு. இனிமே அவளை மிஸ் பண்ண வேணாம். நோ வே. கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சி திருப்பி நான் கூட்டிட்டு போய் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன், பாத்துக்க. எப்பா சாமி, நான் ஒண்ணு கேட்கலப்பா. நீ வாட்டு கொண்டு இங்கே புதைச்சிட்டு போயிடாத. எங்க அப்பா அம்மா என்ன தேடுவா பாவம், வீலுக்கு நான் ஒத்த பிள்ளை. நீ வா சாமி, நீ எங்க போறியோ பின்னாடியே துரத்திட்டு நான் வாரேன். எனக்கு என்ன வந்துச்சு, போ மூடிட்டு. ஆத்தி, இவன் கொன்னாலும் கொல்லுவேன். இவன் இருக்க கொலவெறியில நானா கிடைச்சேன். வாயை பொத்திட்டு இருடாமாவனே. ஏன்டா நீ வேற ஏதாவது கேட்போம். ஏன் மச்சான், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம்ல? டேய், பேசாம போயிரு. நான் இருக்க கோவத்துல தொலைச்சி ஓடி போ. எப்ப சாமி, நான் ஒண்ணு கேட்கல சாமி. பா பா பா. என்னங்க, சாப்பிடுங்க. உங்களுக்காக செல்வி தனியாக எடுத்து வச்சிருந்தா. சனம்லாம் நிறையா தான் வந்துச்சு. அப்புறம் கூட்டத்தோட கூட்டமாக காலியாக போயிருன்ட்டு தான் செல்வி உங்களுக்காக தனியாக எடுத்து வச்சிருந்தா. எப்படியும் மாமா வருவாங்க, பாவம் மாமா நினச்சிட்டே இருப்பாங்க. வெள்ளாட்டு கறினா நல்லா சாப்பிடுவாங்க, அவியலுக்காக எடுத்து வைக்கணுமுக்கா அப்படின்னு காலையிலே சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் டபக்குன்னு உங்களுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எம்புட்டு வேணுமா சாப்பிடுங்க நீங்கள் வாட்டுக்கு. சரித்தேன். நைட்டில் ஆட்டுக்கறி எத்தினு விட்டு இவன் போட்டும்னு உன் தங்கச்சிக்கு எடுத்து வச்சிருக்குதா? என்ன நினச்சிட்டு பேசுகிற செல்வி? எல்லாம் ஒரு அளவுதான். நமக்கெல்லாம் வயசு எம்புட்டு நினச்ச? 45 ஆயிருச்சு. 45 வரைக்கும் கண்டதையும் தின்னுட்டு கிடந்தோம்னு வை. இனிமே நாம தான் நாம உடம்ப பார்த்துக்கணும். கண்டது கடையிலாம் திங்கக்கூடாது செல்வி. இது உனக்கு தெரியுதா தெரியலையா? நீயா இருந்தாலும் சரி, சுகர் ப்ரெஷர் இருக்குல்ல, நம்ம வாட்டுக்கு அதை இதே போட்டு முழுங்கக்கூடாது. ஏதோ கண்டமா காணாமான்ட்டு கொஞ்சமாக தின்னு போட்டு அங்கிட்டு கிடக்க வேண்டியதேன். தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் எடுத்து வைங்க அங்கிட்டு ஓரமா. மாமா, மாமா, வாமா. ஏக்கா, மாமா இன்னுமா சாப்பிடல? என்னக்கு அப்படி உட்காந்துருக்காரு? மாமா ரசம் கொண்டாரவா? இவன் எலும்பு போட்டு ரசம் வச்சிருக்கேன் மாமா. நல்ல அம்புட்டு ருசியாக இருக்குது பார்த்துக்கோங்க. குழம்பு ஊற்றுனதே இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறிய. ரசம் கொஞ்சம் சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி ரசம் வேறு இருக்குது, அது கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க. அப்புறம் எலும்பு ரசம், அப்புறம் இது அது என்னது அக்கா, அது என்னதுக்கா? என்னமோ செஞ்சிய சூப்பு அது இருக்கு மாமா. என்ன மாமா வேணும்? இப்படி சோத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறிய? பொசுக்கு சாப்பிடுங்க மாமா. என்னைக்காவது வாரியே நம்ம வீட்டுக்கு. எங்க மாமா நீங்கள் வாரியே? உங்களுக்கு கவனிக்கவா முடியுது? சாப்பிடுங்க மாமா. உங்களுக்கு என்ன வேணுமோ குழந்தையாட்ட சொல்லுங்க, சாப்பிடுங்க. தலைகாலு வச்சிருக்கிறீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே. நாளைக்கு தலையும் காலையும் குழம்பு வச்சு தாரேன். நல்லா சாப்பிட்டு திருப்தியாக போங்க. என்ன மாமா? மாமா குடல் வச்சுட்டேன்னா? ஏம்மா தாய, என்ன லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. இது வயிறு நினச்சியா வாக்கியா நினச்சியா? நீ போட போய்கிட்டே இருக்கிறதுக்கு. ஆத்தா வேண்டாம் ஆத்தா. கொஞ்ச நாளைக்கு நான் உயிர் வாழணும். என் மாமன் இந்த துணூடாக இருக்கிறேன். அவனை நான் படிக்க வச்சு ஆளாக்கி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நான் அப்புறம் போய் சேர்ந்தேன்னா சரியா இருக்கும். அது வரைக்கும் நான் உசுரோட இருக்கணுமா இல்லை வேண்டாமா? நீ இதையும் அதையும் கொடுத்து போட்டுன்னு போய் சேராம. ஏக்கா, என்னக்கா இவர் இப்படி பேசுறாரு ஆவாத பேச்ச? அடியே சொல்லிப்புட்டுதான் நான் திட்டு வாங்கிட்டு கிடக்குறேன். நீ வேற ஏண்டி சும்மா? அவருக்கு வேண்டாமா அது இதுவும் இதையே எடுத்து வைக்க சொல்றாரு. கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு அங்கிட்டு கொண்டே மூடி வை, சூடு பண்ணி காலையிலக்கு சாப்பிட்டுக்குருவோம். திட்டுறாரி ரவையில் அதை இதையும் திங்கக்கூடாதுன்னு. நான் மாமா நல்லா சாப்பிடுவான்னு நான் நினச்சிட்டு இருந்தா இவர் என்னடானா இப்படி பண்ணுறாரு. சரிதான் போ. இல்லை செல்வி, சாப்பிடலாம் தான், இருந்தாலும் நேர காலம் வேணாமா? அதுக்கு தான். பிள்ளையெல்லாம் எங்க திருவிழாக்கு போயிருச்சான். ஆமாம்மா, அதுக்கெல்லாம் இன்னும் வேற காணும். இது வேற இந்த அஞ்சுவும் இந்த தம்பியும் போயிருக்குது. அதெல்லாம் பத்திரமா வீட்டுக்கு வந்துச்சோன்னா தேவலை. எக்கா, எங்கேக்கா அவி அம்மா சம்மந்தி? எட்டி சாப்பிட சொன்னியா அவங்கள இல்லையா? சீலாவையும் அவங்களையும். சீலாவும் ஆமாக்கா, நான் மறந்துட்டேன் பாரு. 2 பேரும் திருவிழாவுக்கு போயிருக்காவ. பிள்ளைகளை வச்சுட்டு உட்காந்துட்டு அதை சுற்றி பார்க்குங்கன்னு நினச்சிக்கிட்டு கூடவே போனாவ. என்னன்னு தெரியல. வருவா வந்தோன்னே சாப்பிட சொல்லுவோங்க்கா. சரிடி, பிள்ளைகளுக்கெல்லாம் போனை போட்டு வர சொல்லுவோம். போனை போட்டாலும் அதுகளுக்கு கேட்க மாட்டேங்குதுடி. எட்டி, இந்த வசந்தி இருக்கால, வசந்தியும் இந்த விக்கி பையன் என்னமோ பேசிக்கிட்டு இவர் சொல்கிறாரி. ஆனால் என்னதுன்னு தெரியலையா? டபக்குன்னு ஓடிட்டாவலாம். வசந்தி ஒரு வேளை ஊருக்காரதுன்னு சொல்லியிருப்பாளா என்னன்னு தெரியல. எப்படி தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவேன்னு உங்கள் மாமங்கார் சொல்கிறாரு. பத்திரமா இருக்க சொல்லணும். போன் அடித்து சத்திய போனே எடுக்க மாட்டிக்கா. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலடி.
நம்ம ஊர் திருவிழாக்கெல்லாம் கூட்டம் 8 ஊர் 9 ஊர் 10 ஊர் கூட்டமுக்கா. அதெல்லாம் பயப்படாத, கண்டுபிடிக்கலாம் முடியாது நம்ம ஊரில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத. பிள்ளைங்க அழகா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. ஆமா ஆமா, மாநாடு மேடம் 2 பேரும், நீங்க 2 பேரும் சொல்லுவீங்க. எட்டி என்னங்கிட்டி அப்படியே நிக்கிறியா? வாங்கலையா? ஏம்மா புது பொண்ணு, நீ வாங்கலையா? ஆஹா, அவர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாருடி வளையல். நானா வாங்கல, நீங்க வேணா வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னேன். அவர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓ, அவர் அவர் வாங்கிட்டு வராரோ உங்களுக்கு? என் வீட்டுக்காரன் தான் இருக்காரு. அம்மா எங்கிட்ட போய் தொலைங்க சாமி அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறாரு. சோனி, என் மாவன் எங்கடி? ஓ மாவெல்லாம் சேஃப்டியா 5 அம்மா வச்சிருக்காங்க, மாமியார் வச்சிருக்காங்க, கவலைப்படாத. தம்பி பையன் சுபி பிள்ளை அப்புறம் எங்க ஷீலாக்கா எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு. நீங்கள் வேணா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏமாவும் என்ன பார்த்துட்டு ஒரே கத்து, தூக்கிட்டு போன்னு. சரி வாடா தம்பின்னு தூக்கிட்டு வந்தேன். இருக்க மாட்டேனாடி யார்கிட்டையும். ஏமாவும் யாராக இருந்தாலும் ஓடிடுறாண்டி தாண்டிட்டு. என்கிட்ட தான் சரியா இருக்காது. மற்றவங்க யார் தூக்கு எல்லாத்தையும் தாண்டிட்டு ஓடிடும். போடான்னு சொல்லிட்டு நானும் விட்டுறது. அதுதாண்டி காவியா நல்ல பழக்கம். நம்ம பாட்டுக்கு நாமளே வச்சிருந்தோம் ஃப்ரீயாவே இருக்க முடியாது. அவங்க எல்லாத்திட்டையும் போனா தானே தூக்கி எல்லாரும் வச்சுப்பாவ. இல்லைன்னா நம்மளை போட்டு பாடா படுத்திருந்தேன்ட. இந்த அழுதுட்டு என் பின்னாடியே ஓடியாந்துருச்சு. என்ன செய்ய? சத்யா, இனியா எங்க? எடி இனியா வந்திருக்கானே நான் நினைச்சிட்டு இருந்தேன்டி. லாஸ்ட்ல வீட்டுல தூங்க போட்டு வந்தேன், தூங்கிட்டாடி. அதே மறந்துட்டேன் பத்தியா. தூங்கினவள நாங்க அங்கதான் இருக்கானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அம்மா வச்சிருக்க மாதிரியே ஒரு ஞாபகத்துல. நீலாம் நல்லா வருவடி அம்மா. கடவுளே. சரி வாங்கடி, நாமளாவது வாங்கலாம். எடி இங்கே நிற்கிறியா? நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம். இதே பலூன் கடையிட்டு நின்றுட்டு நாங்கள் வளையல் வாங்கிட்டு வரோம். பத்திரமா நில்லு. ஏன்னா உங்களுக்கு தான் அவர் வாங்கிட்டு வருவாரே. என்ன சத்யா போடி என்கிட்ட. எப்பா இப்போ வர சிரிக்கிறியே, இப்போதான் சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு இப்படி சிரிச்ச மூஞ்சியோட இரு. அதுக்காக இல்லடி, சில நேரம் ஞாபகம் வர்றதுனால இப்படி அழுக வந்துடுது. இல்லைன்னா எனக்கு என்ன சிரிக்க கூடாதுன்னு ஆசையா என்ன? ஏன் அதெல்லாம் சும்மாதான், நீ எதுவும் நினைச்சுக்கிறாதீங்கடி. லூசு, நாங்க என்னத்த நினைக்க போறோம்? நீ அழுகாம சிரிச்சிட்டு இருந்தாவே எங்களுக்கு ஹாப்பி தான். சரி இங்கனே நில்லு, பத்திரமா நிக்கணும்டி. வேணும்னா போயிட்டு உங்க அம்மா கூட நிக்கிறியா? இல்ல இங்கனே நிக்கிறியா? வேணாம் ஏத்தாப்புல தானே வளையல் கடை. எங்கனே இல்லை, நாங்க உங்களை பாத்துக்கிறேன். சரியா? நீ இங்க இருந்து அங்க போறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமா வேற இருக்கு. உன் வீட்டுக்கு உன் பின்னாடி தெரியாம ஏண்டி போனாரு? லூசாடி நீ, சும்மா இரு அங்கிட்டு. ஆமா எம்மா, வீட்டுக்காரனோட வெக்கத்தை பாடுறான். அப்படி இல்லடி, ஏதோ புதுசா இருக்கு, அதான் புதுசா சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலையா? ஏதோ ஒரு ஃபீல். ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா சோனி பா, என் மகனை போய் தூக்கிட்டு வரேன்டி. அழுதாலும் அழுவான். ஏம்மா தாயே, யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க, கவலைப்படாதவா. இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு, பிள்ளை அம்மாவை காணும். ஏன்னா அவங்கள புது ஆளுங்கள்ல, அதனால சொல்றேன். அதை தூக்கிட்டு வந்து கையிலோட வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். அழுகுறானே என்னமோ நினைச்சு கொஞ்சம் பயமா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவங்க சூப்பரா பார்த்துப்பாங்க எங்க அத்தை.